அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடி மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த காலம் சுபிக்ஷத்தை ஏற்படுத்துமா அல்லது வேறு ஏதேனும் விபரீதத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மாத தொடக்கத்தில் குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமை அவசியமாகிறது. கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. ஆனாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும். சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கிறதுனால உறவினர்களினுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் சிலருக்கு ஏற்படும். புதிய மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க. உறவினர்களால் ஆதாயம் உண்டாக பெறும். குடும்ப உறுப்பினர்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்களில் புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படக்கூடும். குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படுகிறது. பிள்ளைகளினுடைய வேலை மற்றும் படிப்புக்காக சிலரின் சிபாரிசு நாட வேண்டியும் இருக்கலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். தங்களுடைய வேலைகளில் மிகுந்த கவனத்தை செலுத்த பாருங்க. சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படலாம். அதிகாரிகளின் ஆதரவை எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் அரசு பணிகளில் இருக்கிறவங்க தங்களுடைய பணிகளில் மிகவும் எச்சரிக்கையாகவே இருக்கணும். தொழில் வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும். சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. பற்று வரவில் தவறு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டம். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய மன உறுதி அதிகரிக்கும். சுக்கிரன் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை உருவாகலாம். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க. செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. அதற்கான வாய்ப்பு உருவாகும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலாம். குடும்பத்தினரின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவீங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகளில் சற்று சிரமப்பட்டே அனுகூலமான பலன்களை அடைய முடியும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டியும் இருக்கலாம். தங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வது நல்லது. அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வங்கி கடன் உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க. அலுவலகம் செல்லும் பெண்கள் அனைத்து விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. அதே மாதிரி பணப்புழக்கமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் முடிஞ்சிடுங்க. உறவினர்களுடைய வருகையால் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தடைபட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமாக முடியவும் ஆரம்பிச்சிடும். வீட்டில் பொன் பொருள் சேரும் வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகளான மகிழ்ச்சியும் பெருமையும்
தங்களுக்கு உண்டாக பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுங்க. குடும்பத்தினருடன் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. இளைய சகோதரர்களை அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். அதிகாரிகளினுடைய ஆதரவு அமோகமாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் தங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க. நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கை நிறைவேறும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும். வியாபாரத்தில் விற்பனையோ லாபமோ அதிகரிக்கலாம். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கப்பெறுவீங்க. பற்று வரவு சுமூகமாகவே இருக்கப்பெறும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை அடைவீங்க. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பணிச்சுமை தங்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால உற்சாகமாக காணப்படுவீங்க. நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு சாதகமான காலகட்டங்க, சரியாக பயன்படுத்திக்கோங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் உதவியும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சொத்து தொடர்பான தகராறுகள் முடிவுக்கு வருங்க. அதே சமயம் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. புனித யாத்திரை செல்ல திட்டமிடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில விட்டு கொடுத்து சென்றா மகிழ்ச்சியாகவே இருக்க பெறுவீங்க. சோம்பல் மற்றும் ஆணவத்தை இந்த காலகட்டத்தில் அழித்து கொள்ளுங்க. அதே சமயம் சோம்பல் மற்றும் ஆணவத்தை நீங்க வெளிக்காட்டக்கூடிய பட்சத்தில் நற்பலன்கள் கிடைக்க கால தாமதமாகும். அதே மாதிரி எந்த வேலையையும் தள்ளி போடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. வீட்டிலையும் பணியிடத்திலையும் பிறரை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் திடீரென சில பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. தங்களின் கூடுதல் முயற்சி மற்றும் கடின உழைப்பு முன்னேற்றத்தை தருங்க. இறுதியில், அதாவது இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதி அப்படிங்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலங்க. தங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்க. பிறரின் உணர்வுகளை மதித்து செயல்படுங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். அதே சமயம் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடின உழைப்பு தேவைப்படுங்க. தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகித்தால் வெற்றிகள் பெற முடியும். பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. சிலரிடமிருந்து சலுகைகள் அப்படி இல்லைன்னா நல்ல செய்திகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு. சொத்து வாங்குறது அப்படி இல்லைன்னா விற்கிறது தொடர்பான அவசரப்படுறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட முடியும். ஆரோக்கியம் சாதகமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் வருமானம் பெற சற்று உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. சில முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. பணியிடத்தில் தங்களுடைய செயல்பாடு பாராட்டை பெற்று தருங்க. அதே மாதிரி சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குங்க. வேலையில் இடமாற்றம் ஏற்படலாம். உங்களுடைய நீண்ட கால ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கு. தொழில் அப்படி இல்லைனா வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூல பலன்களை பெற்றுத்தரும். பணியிடத்தில் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம். போட்டித் தேர்வு விளையாட்டுக்களில் மாணவர்கள் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் இந்த நேரம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியம் புத்துணர்ச்சியை பெற உடற்பயிற்சி செய்ய பாருங்க. மாணவர்கள் படிப்பில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் வணிகத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்க கடுமையான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும். 1000 தடவை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க.
பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் சமூக ஊழியர்களினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. காதல் உறவில் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். அப்படி இல்லைனா பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில குறிப்பிட்ட பணிகளை முடிக்கிறதுல நிதி சிக்கல்கள் ஏற்படலாம். அதே சமயம் திடீர் பணவரவு தங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டியது அவசியமாகிறது.